தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மார்க் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 8 இறைவசனங்கள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு, பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண் இருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 6ஆம் வாரம் பிப்ரவரி 17ஆம் தேதி 2026ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்றாரு? நம்ம சீடர்கள் மேல செம்ம காண்டாவறாரு. ஏன்? ஏன்னா ஏசப்பா கூட இருக்காரு. ஓகேங்களா? அவர் அவ்வளோ அற்புதங்கள் பண்ணவரு. கண்ணு முன்னாடி யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அற்புதத்தை பண்ணாரு. அவ்வளோ அற்புதங்கள் பண்ணியும் சீடர்கள் என்ன பண்றாங்க? ஐயோ! எதுவும் இல்லையே, அது இல்லையேன்னு நினைக்கிறாங்க. அதே தான் நம்ம வாழ்க்கையிலும். ஏசப்பா நமக்கு அவ்வளவு அற்புதங்கள் பண்றாரு. நம்ம கூடவே இருக்காரு. அந்த டைம்ல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்போது பயந்துகிட்டே போறது. ஏதாவது ஒரு விஷயத்த செய்யும்போது பயந்துகிட்டே செய்றது. ஐயோ! அது நடந்துருமோ, இது நடந்துருமோன்னு பயப்படுறது. ஓகேங்களா? நம்ம பயப்பட தேவையில்ல. ஏன்னா, கடவுள் நம்ம கூட இருக்காரு. ஏசப்பா நம்ம கூட இருக்காரு. என்னோட வாழ்க்கையில இவ்வளோ தப்பாயிடுமோ, அது தப்பாயிடுமோ, நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பாயிருமோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. பயந்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு ஏசப்பா, "டேய், உனக்காக நான் இவ்வளோ பண்ணேன். நீ இன்னுமா பயந்துட்டு இருக்கன்னு?" சொல்லி நம்மள பார்த்து கேட்பாரு. "இன்னுமா உனக்கு புரியல? நான் உன் கூடவே இருக்கேன். நீ எதுக்கு பயப்பட?" அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்றும் ஏசப்பாவின் பிள்ளைகளாக வாழ்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு புகழ். சீரற்றி மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.